ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவரோடு இணைந்திருக்கும் வரைக்கும் தான். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலே நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஹalleluya. நம்மளுக்கு ஸ்க்ரீன் ப்ளே ஆகுது பாருங்கள் சிஸ்டர், நம்மளுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறாங்க. அந்த தண்டுகள் பாருங்கள், அந்த தண்டுகள் அந்த வளையங்களிலே இருக்க வேண்டும். அந்த சீத்தி மர அந்த தண்டுகள் பொன் தகட்டால் மூடப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தா மரத்தண்டுகள் மாதிரி நமக்கு தெரியுதா? அது மரப்பெட்டி மாதிரி தெரியுதா? தெரியாது. அது மரப்பெட்டி தான், மண்ணான சரீரம் தான். ஆனால் பசும்பொன் தகட்டால் அது மூடப்பட்டிருக்கிறது. பசும்பொன் தகட்டினால் அது மூடப்பட்ட அந்த பெட்டி, பசும்பொன் தகட்டால் அந்த தண்டுகள் மூடப்பட்டிருக்கிறது. அந்த தண்டுகள் அந்த வளையங்களிலேயே இருக்க வேண்டும். அந்த வளையங்களை விட்டு அதை கலற்றக்கூடாது. நாம் ஆண்டவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும். உடன்படிக்கை பெட்டியாகி அவரை நாம் சுமந்து கொள்ள வேண்டும். இருதயத்திலே அவரை சுமந்து கொள்ள வேண்டும். அவர் அந்த மாம்சமாகிய திரையை கிழித்து நமக்காக ஹல்லேலூயா முன் ஓடினவராக இருக்கிறார். நமக்கு முன்பாக மாம்சம் என்கிற திரையை கிழித்து நமக்காக அந்த நமக்காக ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தின் வழியாய் அவர் நுழைந்திருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவத்தை மதம்னு சொல்கிறாங்க, மதமாற்றம் செய்கிறாங்கங்கிறாங்க. 28 பேரை திருச்சி வனப்பாறை பக்கத்தில் சிறைப்பிடித்து ஒரு 2-3 நாளைக்கு நடந்த காரியங்கள் அதாவது ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்ல போனவங்களை காலம் சமீபமாக இருக்கிறது. அந்த கிராமத்தார் சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. அவங்க போன வாகனங்களை காரியங்களை நல்லா படித்தவங்க, பெரிய பெரிய வேலையில் இருக்கிறவங்க, அந்த ஊழியத்திற்காக ஒதுக்கி சபையிலிருந்து அவங்க போயிருக்கிறாங்க. அன்றைக்கு வெளிநாட்டிலிருந்து மிஷினரிகள் வந்து இங்கே அறிவிக்காவிட்டால் நமக்கு கல்வி கூட கிடையாது. ஆண்டவராகிய இயேசு இல்லை. இன்றைக்கு நம்ம இயேசுவை பற்றி பேசுகிறோமே, அநேகருடைய ரத்தங்கள் சிந்தப்படாவிட்டால், மிஷினரிகளுடைய ரத்தங்கள் சிந்தப்படாவிட்டால் வேதாகமம் நம்ம தமிழ் மொழியில் இல்லை. இந்த காரியங்களை உணராமல் இன்றைக்கு அநேகருடைய மனக்கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். நாளானது சமீபித்து வருகிறது. எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் நாம் புத்தி சொல்ல வேண்டும். நாம் அழுது ஜெபிக்க வேண்டிய காலங்கள் நமக்கு நெருங்கிவிட்டது. இன்னும் கொஞ்ச நேரம் தான், குமாரனுடைய கொஞ்ச காலங்கள் தான். குமாரனுடைய கோபம் பற்றி எறிய சூழ்நிலையில் நம்ம இங்கே வாழ்ந்துட்டுருக்கிறோம். இந்த நாட்களிலே நம்ம வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் நாம் கவனிக்காவிட்டால் விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த தண்டுகள் அந்த பெட்டியிலேயே இருக்க வேண்டும். அந்த தண்டுகளை பிரிக்கக்கூடாது. அந்த தண்டுகளும் தான் மரம் என்பதை அல்ல, சீத்தீமில் தான் அது செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அது பசும்பொன் தகட்டினால் அது மூடப்பட்டிருக்கிறது. அது அங்கே தான் இருக்கணும். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலே நிலைத்திருந்தால் இன்னைக்கு கனி கொடுக்க ஆசைப்படுறாங்க. ஆனால் அவருக்குள்ள நிலைத்திருக்க விருப்பம் இல்லை. அவருக்குள்ள நிலைத்திருக்காம எப்படி கனி கொடுக்க முடியும்? இது அசாத்தியமான காரியம். இது நடக்கவே முடியாத காரியம். இந்த கனி எப்படிப்பட்ட கனியாக இருக்கும்? முச்செடிகளிலே நம்ம அத்திப்பழங்களை பறிக்க முடியுமா? அப்படிப்பட்ட காரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காணல் நீரை போன்றதாக இருக்கும். அவருக்குள்ள நிலைத்திருந்தால் மட்டும்தான், இயேசுவுக்குள்ள நிலைத்திருந்தால் மட்டும்தான் நம்மளால் கனி கொடுக்க முடியுமே ஒழிய நம்மளால் என்னாலே அன்றி உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. சுயநீதியை வச்சுட்டு சில கூட்டம் அலையுது. சுயநீதி அழுக்கான கந்தை என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் இரத்தத்தை தான் பிதா பார்க்கிறார். கொலோசையர் 1:20 நாம் குற்றஞ்சாட்டப்படாதவர்களும் கண்டிக்கப்படாதவர்களுமாய் அந்த பிதாவினுடைய மாசற்ற சன்னிதானத்தில் நிற்க இயேசுவின் இரத்தம் தான் நம்மளுக்கு வழிவகை செய்திருக்குதே ஒழிய நம்மளுடைய அந்த சுயநீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள். நீதின்னு சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. தாவீது சொல்லுவார், இதோ துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பந்தரித்தாள். இந்த சிந்தை இல்லாததுனால தான் அநேகருக்குள்ள மேட்டிமையின் சிந்தை, ஆவிக்குரிய பெருமைகள் சொல்லுவதற்கு ஒன்றும் கிடையாது. எனக்கு எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஒரு பொருட்டா? இல்லவே இல்லை. நம்ம மரிக்கிற வரைக்கும் வேதத்திலிருந்து ரகசியங்கள், புதைப்பொருள்களை நம்ம கற்றுக்கொள்வதற்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு ரகசியம், ஒரு புதையல், தோண்ட புதையல். நம்ம சொல்றதுக்கு எந்த காரியமுமே கிடையாது. ஆவிக்குரிய மேட்டிமைகளோ பெருமைகளோ எதுவும் அல்ல. கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அந்த தண்டு எப்படி அங்கேயே இருக்குதோ, உடன்படிக்கை பெட்டிக்குள்ளேயே இருக்குதோ, அந்த தண்டு அதே போல் இருந்தால் மாத்திரமே அந்த தண்டு கழட்டப்பட்டு விட்டுச்சுன்னா அது பிரயோஜனமே இல்லை. அது வெறும் ஒரு பொன் தகட்டு, மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பொன் தகடு. அதற்கு மதிப்பு கிடையாது. அந்த தண்டுக்குள்ளே, அந்த பெட்டிக்குள்ளே, அது அந்த வளையங்களில் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு. அதை கொண்டு தான் அந்த பெட்டியை தூக்கிட்டு ஆசாரியர்கள் தோள் மேலே வச்சு கொண்டு தூக்கிட்டு ஹல்லேலூயா. அந்த காட்சி அப்படியே கற்பனை செய்து பார்க்கலாமா? அந்த காட்சி அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரலாமா? அந்த பெட்டி அப்படியே பாருங்க. அந்த தண்டு ஆசாரியர்கள் அப்படியே தோள் மேலே வச்சுட்டுக்குவாங்க. தோள் மேலே வச்சுட்டு அப்படியே சுமந்து கொண்டு போவாங்க. எங்கே தெரியுமா இது உருவானது? அது மிக அழகான ஒரு காரியம். அந்த அழகான உடன்படிக்கை பெட்டி, அந்த பெட்டியை கண்டு எல்லாரும் பயந்தாங்க. அதாவது புறஜாதிகள் பயந்தாங்க. பெலிஸ்தியர் தேசத்திலே நம்ம எடுத்து படித்து பார்த்தோம்னா 1 சாமுவேல் 6:1 தெரியும். அது சிறைபிடிக்கப்பட்டு போனது. ஏண்டா இந்த பெட்டி நம்ம
தேசத்துக்கு வந்துச்சுன்னு சொல்கிற அளவுக்கு தாகோன் உடஞ்சி விழுகும். அவங்களுடைய லட்சத்துக்கும் மேலே மக்கள் மறிப்பாங்க பெலிஸ்தியாவில். ஐயோ இதை கொண்டு போயிருங்க, இதை கொண்டு போயிருங்க, இந்த பெட்டி எங்களுக்கு வேண்டாம், இதை வேண்டாம். வல்லமை விளங்கும் பெட்டி. மக்களுக்கு இது சாதாரணமான பெட்டியாக இருந்துச்சு. ஏதோ உங்களுடைய இதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு தேவாலயத்தினுடைய பாத்திரத்தை அங்கே தானியேலை நம்ம பார்க்கிறோம். அங்கே ராஜகுமாரர்களாகிய அழகான இந்த ராஜகுமாரர் போல யூத குலத்தமைந்த இவர்களை தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இன்னும் அவங்களெல்லாம் சிறைபிடிச்சிட்டு போனாங்க. தேவனுடைய பாத்திரங்கள் சிலவற்றை பிடிச்சிட்டு போனாங்க. பெல்சதாசார் அப்படிங்கிற நேபுகாத் நேச்சருடைய பையன், அவனுடைய வைப்பாட்டிகளும் மறுமனையாட்டிகளும் அதில் திராட்சரசத்தை குடித்து அவங்களுடைய தேவர்களை, மரமும் கல்லுமான தேவர்களை புகழும்போது அங்கே மனித கையிருப்பு தோன்றி அங்கே எழுதி ரத்தத்திலே எழுதின அந்த காரியங்களை பார்க்கிறோம். இங்கே உடன்படிக்கை பெட்டி, இந்த உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போகிறது. அங்கே ஒருத்தி சொல்கிறா, அவளுக்கு தெரியுது உடன்படிக்கை பெட்டி போயிருச்சு. எங்கன்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். சாமுவேலில் ஏலியோட மருமகள் ஓப்னி, பினகாஸ் அவர்கள் 2 பேரும் ஒரே நாளில் சாவாங்க. சாமுவேலுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லிடுவார். அப்போ அந்த காரியங்கள் நடக்கும். அவள் பிரசவிச்சு குழந்தைய பெக்கும்போது அவள் சொல்லிட்டு போனது என்னென்னா, இக்கபோத், மகிமை இஸ்ரவேல் விட்டு போயிருச்சு. மகிமை, அது வல்லமை விளங்கும் பெட்டி. அது சாதாரண பெட்டியில் பார்க்குற மற்றவங்களுக்கு அது சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் தாகோன் உடஞ்சி முன்னாடி விழுகும். இங்கே இஸ்ரவேலர்கள் போகும்போது அது தாபர ஸ்தலத்தை காட்டும். எங்கே போகிறது, எங்கே நடக்கிறது, எங்கே நிற்கிறது. இஸ்ரவேல்கள் வனாந்தரத்தில் போனாங்க. அவங்க வழி தெரியாமல் இருந்தாங்க. அவங்க சேர்ற வழியை அது காட்டும். எங்கே போய் நிற்கிறது, எங்கே போய் சேர்றது, அது வழியை அது காட்டும். ஹல்லேலூயா. நம்ம எடுத்து படித்து பார்த்தா அந்த வசனங்களில் தெரியும். அது போகிற வழிகளை காட்டுறதுக்கு மோசே சொல்லுவான், ஆண்டவரே நீங்கள் வாங்கப்பா, நீங்கள் கூட வாங்க, தேவரே நீங்கள் தாபர ஸ்தலத்துக்கு ஆண்டவரே இந்த ஜனங்களை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. அதே போல் அந்த பெட்டி நிற்கும் போது, ஆண்டவரே நீர் மறுபடியுமாக இந்த ஆயிரவர்களாகிய இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் நீங்கள் திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அப்பேற்பட்ட அந்த பெட்டி போகும்போது அந்த பெட்டி இஸ்ரவேலர்களுக்கு அது வழிகாட்ட செல்கிறது. அது இஸ்ரவேலர்களுக்கு வழியாக அது முன்னாடி செல்கிறது. அது அங்கே இருக்கும்போது இஸ்ரவேலர்களுக்கு அது பாதுகாப்பாக அது நிற்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டி, இப்படிப்பட்ட இந்த உடன்படிக்கை பெட்டி அப்படிங்கிறது அது வல்லமையானது. தாகோன் அதற்கு முன்பாக உடைந்து அது விழுந்தது, முகங்குப்புற விழுந்தது. அங்கே பெலிஸ்தியருடைய தேசத்திலே மகா பெரிய காரியங்கள் அது உண்டானது. பாருங்க, என்னாகமம் 10வது அதிகாரம் 35, 36 படிக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். என்னாகமம் 10வது அதிகாரம் 35, 36 வசனங்கள் படிங்க. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பெட்டியானது புறப்படும் பொழுது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான். அது தங்கும் போது, கர்த்தாவே அநேக ஆயிரங்களாகிய இஸ்ரவேலிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவான். ஆமேன். பெட்டி போகும்போது மோசே சொல்கிற அந்த வார்த்தை, பெட்டி இறங்கும் போது, அப்போ அந்த பெட்டி வல்லமை விளங்கும் பெட்டி. அந்த பெட்டியோட அந்த ஆசாரியர்களுடைய உள்ளங்கால்கள், பெட்டியை சுமக்கிற அந்த ஆசாரியர்களுடைய உள்ளங்கால்கள் பட்டோன என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்கே யோர்தான் 2ஆக பிளக்கிற காரியங்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பெட்டி வல்லமை விளங்கும் பெட்டி. அந்த பெட்டிக்குள்ளே வல்லமை இருந்தது. அந்த பெட்டி வல்லமை விளங்குகிற பெட்டியாக இருந்தது. அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருந்தது? அந்த பெட்டிக்குள்ளே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது. அது பின்னாடி சந்ததிக்கு ஒரு அடையாளமாக ஆண்டவர் கொடுத்தார். ஆரோனுடைய தளிர்த்த கோல் இருந்தது. உடன்படிக்கையின் கற்பலகைகள் அந்த பெட்டிக்குள்ளே இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பெட்டி. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், பாருங்கள், இந்த வசனத்தில் இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வளையங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த தண்டிலேயே இருக்கணும். அந்த கட்டளைகளை நம்ம இருதயத்தில் நம்ம வைக்கணும். புதிய ஏற்பாட்டின் புதிய உடன்படிக்கையின் பெட்டி. அந்த உடன்படிக்கையின்படி அந்த உடன்படிக்கை பெட்டியாக அவர் நமக்கு இருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் பிரமாணங்களை நம் இருதயத்திற்குள்ளே வைத்திருக்கிறார். பாருங்கள், எரேமியா 31, 33 இப்படியாக சொல்லுகிறது. நீங்கள் அந்த வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க. எரேமியா 31, 33. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த உடன்படிக்கை நம் இருதயத்திலே எழுதுகிறார், இருதயத்திலே எழுதி வைக்கிறார். கற்பலகையாய் அங்கே அந்த சாட்சி பெட்டிக்குள்ள, அந்த வல்லமை விளங்கும் பெட்டிக்குள்ள, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்த அதே பிரமாணம்தான்
அதே பிரமாணத்தை ஆண்டவர் இருதயத்தில் எழுதுவேன் அங்கே எரேமியா தீர்க்க தரிசனத்திலேயே நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்து விட்டார். அடுத்தது அந்த பசும் பொன்னினால் என்ன இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு இவ்வளோதான் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதற்கு இந்த நம்ம இன்னும் உடன்படிக்கை பெட்டியவே முழுசாக நம்ம இன்னும் பார்க்கலை. அடுத்தது அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே என்ன இருக்கணும் அப்படின்னா, பசும் பொன்னினால் கிருபாசனம் இருக்க வேண்டும். கிருபாசனம், கிருபையின் ஆசனம், கிருபையின் ஆசனம். இது எப்படி இருக்கணும்? 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாக இருக்கணும். பொன்னினால் 2 கேரூபீன்களை செய்யணும். பொன்னை தகடாக அடிச்சுக்கணும். அந்த தகடாக அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் மேல் 2 ஓரத்திலும் அதை வைக்கணும். ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேரூபீன், இன்னொரு புறத்து ஓரத்தில் ஒரு கேரூபீன், இப்படி 2 கேரூபீன். ஏக வேலையாக இது இருக்கணும். எல்லாமே அப்படியே இணைந்து இருக்கிற மாதிரி ஏக வேலையாக. இந்த கேரூபீன்கள் எப்படி இருக்கணும்? இதையும் ஆண்டவர் சொல்கிறார். இந்த கேரூபீன்கள் செட்டைகளை உயர விரித்தவைகளாக இருக்கணும். அந்த செட்டைகளை உயர விரிச்சிட்ருக்கணும் கேரூபீன்கள். செட்டைகளால் கிருபாசனத்தை அவைகள் மூட வேண்டும். ஒன்றுக்கொன்று எதிர்முகமாய் இருக்க வேண்டும். ஒன்று திரும்பி இருக்கக்கூடாது, அது எதிர்முகமாய் அவைகள் இருக்க வேண்டும். கேரூபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்க வேண்டும். நான் அந்த போஸ்டரில் போட்டிருக்கிற அந்த போஸ்டரில் இருக்கும், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அந்த கிருபாசனத்தை அப்படியே அது நோக்கி இருக்கும். கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சியின் பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். சாட்சி பிரமாணத்தை உள்ளவை மோசே. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள சாட்சியின் பிரமாணத்தை வை, உடன்படிக்கையின் பிரமாணத்தை வை. அதுதான் உனக்கு சாட்சி. அந்த பிரமாணம் அந்த ஒரு நாள் ஒன்று வரும், ஒரு நாள் வரும். அந்த பிரமாணத்தை அந்த நியாய பிரமாணத்தை கிருபையின் பிரமாணமாக நான் மாற்ற போகிறேன். கிருபையின் பிரமாணமாக அது மாறப்போகிறது. அந்த நியாய பிரமாணம் ஆரோனின் முறைமையின்படி உண்டான அந்த பிரமாணம் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஒரு ஆசாரியர் வரப்போகிறாரு. அந்த ஆசாரியர் வந்தோடனே புது உடன்படிக்கையின் ரத்தம் வரப்போகுது. அந்த ரத்தம் வந்தோடனே இந்த நியாய பிரமாணம் கிருபையின் பிரமாணமாக மாறப்போகுது. அங்கே நான் உங்களை சந்திக்க போகிறேன். அங்கே நான் உன்னை சந்திப்பேன். அங்கே உன்னை நான் பார்ப்பேன். கொலோசியர் 1:20 பிதாவின் சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய், குற்றமற்றவர்களாய், கண்டிக்கப்படாதவர்களாய் நிறுத்த அவர் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. நமக்கு எல்லா கற்பனைகளும் ஈஸியாச்சு. அவரே பலியாக வந்தார். சிவப்பான கிடாரி அங்கே அடிக்கப்பட்டது. நமக்காக அடிக்கப்பட்ட, நமக்காக கிழிக்கப்பட்ட, இடித்து பிழியப்பட்ட ஒலிவ எண்ணெயாக அவர் தம்முடைய சரீரத்தை மரணத்தில் ஊற்றினதினால், நமக்காக அவரையே கொடுத்ததினால், முதலாம் ஆதாம் உடன்படிக்கை மீறினான். உடன்படிக்கை மீறப்பட்டது. மீறின அந்த உடன்படிக்கை இரண்டாம் ஆதாம் சுதந்திரித்தார். சிலுவையிலே எல்லாவற்றையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி, சிலுவையின் மேல் அதிகாரங்களை, துரைத்தனங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். அங்கே நான் உன்னை சந்திப்பேன் மோசே. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். நீ சொல்ல வேண்டும். இன்றைக்கு உண்மையாய் தேவனுடைய வார்த்தையை சொல்கிற ஊழியர்களோடு ஆண்டவர் பேசுகிறார். அவர்களோடு ஆண்டவர் சாட்சி பிரமாணத்தை இருதயத்திலே வைத்து புது உடன்படிக்கையின் இரத்தத்தினால் அவர்களை ஆசாரியர்களாக மாற்றி அவர்களை ஜனங்களுக்காக பேச வைக்கிறார். ஸ்தானாதிபதிகளாய் நிற்க வைக்கிறார். நூதனமான உபதேசங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, கள்ள உபதேசங்கள், காரியங்கள் போயிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கும் உண்மையாய் தேவனுடைய வார்த்தையை சொல்கிற கண்மலையின் வெடிப்பிலே நிற்கிற ஊழியர்கள் உண்டு. கர்த்தருக்காக எழும்புகிறவர்கள் உண்டு. அங்கே உன்னோடு பேசுவேன் மோசே. நான் அங்கே உன்னோடு பேசுவேன். அங்கே நான் உன்னோடு பேசுவேன் மோசே. அதுதான் நான் உனக்கு காண்பித்த மாதிரின்படி நீ செஞ்சியா? சாட்சி பெட்டியை நான் உனக்கு சொன்ன மாதிரி நீ செஞ்சியா? அதுதான் வல்லமை விளங்கும் பெட்டி. அங்கதான் வல்லமை விளங்கும். அந்த பெட்டியை பார்த்துதான் சாலமோன் சொல்றான், தாபர ஸ்தலத்திற்கு எழுந்தருளும். உங்கள் தாபர ஸ்தலத்திற்கு எழுந்தருளும். அந்த பெட்டி தான் தாபர ஸ்தலத்திற்குள்ளே எழுந்தருளும். ஹல்லேலூயா. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். ஒவ்வொருவரையும் சந்திக்கிறார் ஆண்டவர். நம் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறார். சமாரியா பெண்ணோடு சொன்ன அதே தேவன் இந்த மலையிலே மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் நம்ம முட்டி போடுற இடத்துலலாம் நம்மை ஆசாரியர்களை மாத்திரமா, ஊழியர்களை மாத்திரமா இல்லையே, அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி
எல்லாத்தையுமே ஹalleluya. கரங்களை தட்டலாமா? எல்லாருமே ஆசாரியர்கள், எல்லாருமே ராஜரிகமான சந்ததி, ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை எல்லாருமே சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. பவுல் முழக்கம் ஹalleluya, அது எங்கும் துணித்தது. யூதர்கள் வந்து நின்னாங்க, விருத்த சேதனம் இல்லை கிடையாது விருத்த சேதனம் இல்லை. எங்கும் எல்லா புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு. இஸ்ரவேலின் காணியாட்சி புறஜாதிகளுக்குள்ள ஹalleluya. அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளல. ரட்சிப்பு நம்ம கிட்ட சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ள. ரட்சிப்பு நம்ம கிட்ட ஹalleluya. இன்னைக்கு நம்ம ஹalleluya துதிக்கலாமா ஹalleluya. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே.